ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மாயாஸ் கிச்சன். இன்றைக்கி சேப்பங்கிழங்கு வறுவல் காரசாரமாக எப்படி இருக்குது செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேப்பங்கிழங்கு குக்கரில் 2 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதை ஆறுனதுக்கப்புறம் நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கிக்கோங்க. தேவையான அளவு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கி, எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கட்டும். சேப்பங்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நறுக்கினா தான் அந்த குழைவுத்தன்மை இருக்காது. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பொடி ஐட்டங்கள்: கரம் மசாலா 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், சிக்கன் 65 1 ஸ்பூன் தூள், சோம்பு தாளிக்க பூண்டை ஒரு 5-6 இடித்து வச்சுக்கோங்க, ஒரு கொத்து கருவேப்பிலை. எண்ணெய் காஞ்சதும் சோம்பு போட்டு பொரிஞ்சதும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. பூண்டு பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் இந்த மிளகாத்தூள் பொடி ஐட்டங்கள்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அந்த கலர் மாறுற அளவுக்கு இது நல்லா வதக்கணும். அதோட சால்ட்டு, உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டு வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த சேப்பங்கிழங்க பீஸாக நறுக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு அந்த மசாலா அந்த கிழங்கோட நல்லா சாறுற அளவுக்கு, கொஞ்சம் கிழங்கு உடையாத அளவுக்கு கிளறி விடணும். அப்போ தான் அந்த கிழங்கு உள்ளெல்லாம் உடஞ்சின்னா குலகுலன்னு ஆகிரும். அதனால் நல்லா கரண்டி ரொம்ப போட்டு கிண்டாமல் மேலோட்டமாக நல்லா அடி கொடுத்து லேசாக பெரட்டி அந்த மசாலாலாம் அந்த கிழங்கோட சாறு அளவுக்கு பெரட்டுங்க. கொஞ்சம் நேரம் சிம்மில் 4 மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு ஆயிரும். ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.